கர்த்தர் பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அற்புத நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்பிரமானவர்களே, நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் உங்களோட குறைவுகளை நிறைவாக்குகிறவர். பிலிப்பியர் 4:19 வார்த்தையை வாசிக்கிறோம். தேவன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நாம் குறைபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறவரே அல்ல. குறைகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், தன்னுடைய பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை விளங்கப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய சகலவிதமான காரியங்களையும் சிருஷ்டித்து விட்டுத்தான் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அந்த இடத்துல வைத்தார் என்று சொல்லி. அசல் பவுல் கூட இதோடைய வார்த்தையில சொல்லுகிறார், தீவத்துக்கு எழுதும்போது நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்க ஜீவனுள்ள தேவன் என்பதாக அவரை குறித்து சொல்லுகிறார். ஆகவே அவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை நிறைவாக்கி கண்ணீர்களை களிப்பாக மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒரு குறைவு நிறைவாக்கப்பட்ட சம்பவத்தை யோவான் 2:1-11 வசனங்களை வாசிக்கிறான். வெளியில் ஆண்டவராக இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் செய்த அந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அற்புதத்தை அந்த இடத்துல பிரிமாவர்களே, இந்த சம்பவத்தில் அங்கே அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்று பார்ப்போமா இருந்தார். முதலாவது 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அதனால தான் பிரியமான இந்த வீட்டில் எப்போ நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கைப்படையில் இயேசு நம்மோடு கூட இருப்பாராக இருந்தால், என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன குறை வந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து பிரியமானவர்களே குறைகளை நிறைவாக்கி நம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். முதலாவது இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2வது பிரியமானவர்களே பாருங்க, அந்த குறை உண்டான போது 3வது வசனத்துல திராட்சம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவர் நோக்கி அவருக்கு திராட்சம் என்றார்கள் என்று சொல்லும்போது அங்கே ஏற்பட்டதான அந்த குறைவை முதலாவது நான் பார்க்கிறோம். அங்கே மணமக்களுக்கு மாதிரி இயேசுவின் தாய் மரியாள் மணமக்களோட பேசவில்லை, திருமண விழா ஏற்பாடுகளோட பேசவில்லை. முதலாவது இயேசுவுக்கு தெரியப்படுத்தினான்னு பார்க்கிறோம். அது நிமித்தமாக தான் அந்த இடத்துல குறைவு நிறைவாக்கப்பட்டது என்று அறிகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் குறை வரும்போது என்ன செய்ய பார்க்கிறோம். மற்றவர்களை சொல்லி, தெரிந்தவர்களை சொல்லி, பக்கத்தில் அறிவுறவர்களை சொல்லி அவர்கள் எல்லாரும் கைவிட்ட பிற்பாடு தான் பிரியமானவர்களே நாம் இயேசு விடத்தில் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்திலே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயத்தை காத்துக்கொள்ளும் சொல்லி முதலாவது நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நிச்சயமாகவே விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய வழி நடத்துகிற ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன், நல்ல ஆலோசனை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வார்த்தையில் வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து மருவத்தில் கொடுக்கிறவர். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவில்லை, தம்மான தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்திருப்பாரோ நியாயம் செய்யாதிருப்பாரோன்னு வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வார்த்தையில் வாசிக்கப்படுவது, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் நம்மளை விசாரிக்கிறவரான படியினால் உடைய துக்கங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் விசாரிப்பார். அப்படின்றா பின்னுடைய அவரை நம்பி அவர் முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய இல்லாமல் இதுதான் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தான வழியில அவர் இந்த ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு குறைகளை நிறைவாக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரம் பிரியமானவர்களே, மரியாதை இன்னொரு காரியத்தை பாருங்க. 5வது வசனத்துல அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. முதலாவது இயேசு அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2வது குறை உண்டான போது அது முதலாவது இயேசுவுக்கு தான் தெரிவிக்கப்பட்டது. அது மாத்திரமில்லை, வேலைக்காரரை பார்த்து மரியாதை சொன்ன ஒரு வார்த்தை, இந்த குறைவு நிறைவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், இந்த வீட்டில் இருக்கின்ற சூழ்நிலை மாற வேண்டுமா இருந்தால் அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். வேலை பிரியமானவர்களே, கற்சாடி நிரப்பினார்கள், தண்ணீரை கற்சாடியில் தண்ணீரை நிரப்பினார்கள். அவர் சொன்னது வெளியே மொண்டு அவர்களை அந்த பாத்திரத்தில் மொண்டு கொண்டு போனதான் போகிற வழியிலே ஏற்பது நடந்துச்சு. தண்ணீர் ருசி உள்ள திராட்சை ரசமாக மாறி பிரியமானவர்களே அந்த வீட்டில் குறைவு நிறைவாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையோட பிரியமானவர்களே, ஆண்டவர்
இந்த தேவனுடைய வார்த்தை கூடாக நம்முடைய வாழ்க்கையில சகலவிதமான நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் நித்திய ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சகல வழிமுறைகளையும் பெருமாளே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய பெருமாளே அவருடைய வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்படியா கர்த்தரோடு பேசுகிறாரோ அதன்படி செய்யும் போது அதற்கு கீழ்ப்படியும் போது பெருமாளே நிச்சயமாகவே நம்முடைய குறைகளை நிறைவாக்கி பெருமாளே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர்கள். பேதுருவை யோசிச்சு பாருங்க, இராமலும் பிரயாசப்பட ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கன்னு சொன்னதான வேலை எழுப்பிடுறோம். எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, சூழ்நிலையை பார்க்கல. இரா உள்ளது இதே கடல்தானே ஆண்டவரை பிரயாசப்பட இரவில் தான் மீன் பிடிக்க முடியும், ஒரு மீன் கூட அகப்பட எதுவுமே பேசல. அப்படி சொன்ன தன்னுடைய பிறவாளை பிரியாசத்தை பல்லை சொல்ல இராமலும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஒரு மீனும் அகப்படவில்லை சொல்லியிருந்தாலும் கூட அடுத்த வார்த்தை ஆண்டவர் ஆகலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே வலியை போடுகிறேன்னு சொல்லி வலியை போட்டுதான் வெளியில பிரிவார்களே வலையை கிழிந்து போகத்தக்க திரளான மீன்களை அந்த இடத்துல பிடித்ததை நாம் பார்க்கிறோம். காரணம் அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி செய்தான போல கர்த்தர் அந்த அவருடைய வாழ்க்கை அவருடைய குறைவை நிறைவாக்கி நிறைவான ஆஸ்பத்திரை கட்ட எடுத்து பார்க்கிறோம். பெருமாள் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், திகாதே திடங்கொண்டு பெறமனதாயிரு உந்தோனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்து விடாத, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதில் தியானமாயிருப்பாயாக. அப்பொழுது நீ காரியத்தை வாய்க்க பண்ணுவாய், மாத்திரமில்லாதபடிக்கு நீ புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னவர் ஆலோசனை இந்த வேத பதில வாசிக்கிறோம். ஆமென் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவர், நம்முடைய குறைகளை நிறைவாக்குறவர், நம்ம நினைவாகவே இருக்கிறவர். நாம் குறைபட்ட ஒரு வாழ்க்கை எந்த ஒரு காரியத்தை சரி ஆரோக்கியமாக இருக்கலாம், அன்றாட தேவைகளாக இருக்கலாம். ஆக ஆண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆக இது பட்சிகளை கவனித்து பாருங்க, காட்டு புஷ்பங்கள் எல்லாம் கவனித்து பாருங்க, அவை எல்லாரையும் போஷிக்கவில்லையா, அவை எல்லாரும் உடுத்து வைக்கவில்லையா, அவை எல்லாரையும் காட்டலிங்க விசேஷித்தமானவர்கள். அப்படி இருக்கும்போது என்னதை உண்போம், என்னதை குடிப்போம், என்னதை உடிப்போம் என்று இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் இந்த தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல, உங்களுக்கு கூட கொடுக்கப்படாது வாக்குப்படி இருக்கிறார். அவருக்கு அன்பார்களே, இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த வீட்டில் இயேசு இருந்தார், இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கை படைகளை நம்மோடு கூட ஆண்டவராக இயேசு குறித்து வானத்தையும் பூமியை அண்ட சராசரி உருவாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருப்பாராக இருந்தால் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். ஆம்பர்மையானவளே, என்னோட குறைவு எதுவாக இருந்தாலும், தேவை எதுவாக இருந்தாலும், கண்ணீரின் பள்ளத்தாக எதுவாக இருந்தாலும், நாம் முகம் கொடுக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எந்த இடங்களில் வழி இல்லாது இருந்தாலும், சகல காரியங்களில் ஆண்டவர் வழி இல்லாத இடங்களில் புதிய வழிகளை உண்டாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார், அவருடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய நிறைவான ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு நம் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வரும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்ய பரலோகத்தின் தேவனாக இருக்கிறபடினால எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிப்போம். சொல்லுகிறபடி அவர் என்ன சொல்லுகிறாரோ, நம்முடைய வாழ்க்கை வர பிரச்சனைகளுக்கு, முகம் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த வார்த்தை கூட என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ அதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அர்ப்பணிக்கும் போது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அற்புதங்களை காணும், அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன கர்த்தர் உங்களை வாசகங்களை காணப்படுவார், குறைவுகளை நிறைவாக்குவார், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.